இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ஈவினிங் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே கடை போடுறேன், என்ன மாதிரி கடைகள்லாம் போடலாம் அப்படின்னா, சார் நான் பானிபூரி கடை போட போகிறேன், சேலம் தட்டுவடை செட் போட போகிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சார் நான் டீ கடை வச்சுருக்கேன், பட் ஆனால் எனக்கு சாட் மாஸ்டர்லாம் சம்பளம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார், உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு போட்டால் எனக்கு அதை மிச்சப்படுத்தலாம், நிறைய எனக்கு சாட் வந்து ப்ராப்பராக தெரியாது அப்படிம்பாங்க. நிறையா வெரைட்டி கற்றுக்கணும் சார், பர்கர் கற்றுக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் நிறையா வராங்க. நீங்கள் கருப்பட்டி காஃபி ஃப்ரான்ச்சைஸில் 60 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாலேருந்தே எங்களுடைய இப்போ ஐடியில் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவர் வந்து நிறைய பேர் காட்டு திறக்கிறாங்கன்னு உங்கள் மனைவி சொல்லியிருப்பாங்க, இல்லை பண்ணி கேட்பார் சார் நான் காட்டு திறந்து ஈவினிங் ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க அப்படின்னு. அப்போ என்ன சொல்லுவேன் சார், ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகுமான்னு அடுத்த கட்ட கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை கேளுங்க சார், வீட்டில் வந்து அம்மா எனக்கு வந்து நீங்கள் காப்பி கற்றுக் கொடுங்க, எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் பாருங்கள். உங்கள் அம்மா உங்களுக்கு காப்பி கற்றுக் கொடுத்தா ஒரு 10 நிமிஷத்தில் கற்றுக் கொடுத்துருவாங்க. வீட்டில் போடுற காஃபிக்கும் நம்ம கடையில் போடுற காஃபிக்கு என்ன வித்தியாசம்? மீடியா மைண்ட்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். மீடியா மைண்ட்ஸ் நான் ஷரத். கிரிக்கெட் கோச் கேள்விப்பட்டிருக்கீங்க, பேட்மிண்டன், ஸ்விம்மிங், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லரிங்கு, மேக்கப்புக்கு எல்லாருமே கோச் இருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் ஒரு ஃபுட் கோச்சை பார்க்குறேங்க. ஃபுட் பிஸ்னஸ் கோச் அண்ட் இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமியோட ஓனர் அண்ட் ஃபவுண்டர் மிஸ்டர் சிதம்பரம் சார் தான் கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சிதம்பரம் சார், அந்த கோச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எப்படி நீங்கள் இந்த செஃப்பாக எப்படி நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க? நான் ஆக்சுவலி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து மும்பையில் பண்ணேன் சார். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 இயர்ஸ் அனுபவம் இருக்குது. பிஸ்னஸ் ட்ரைனிங்குள்ளே நுழைஞ்சதுக்கான காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறையா பேர் வந்து மற்ற இண்டஸ்ட்ரி பீப்புள். ஸோ எங்களுக்கு அனுபவம் இல்லையே, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பரம்பரையாகவே இந்த ஹோட்டல் தொழில் செஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க, அவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தாங்க. எல்லா இண்டஸ்ட்ரி பீப்புளுமே ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறதுனால அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு. யூஸ்வலாக ட்ரைனிங்னால் எப்படி இருக்குன்னா 3 மாதம் 6 மாதம் லாங் டேர்மாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா இதை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் கொடுக்கலாமே அப்படின்னு. இப்போ ஃப்ரான்ச்சைஸிலாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் செலவு பண்ணி நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்தாலுமே 2 நாள் 3 நாளில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நாங்களும் இதே பேட்டர்னில் ஃப்ரான்ச்சைஸி எடுக்காமல் உங்கள் ஓன் பிராண்ட் உருவாக்கணும் அப்படின்னா நாங்கள் அந்த ட்ரைனிங் 2 நாள் 3 நாள் ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். சிதம்பரம் சார், ஒரு 20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க சார் உங்களுக்கு. எப்படி வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து டேப் பண்ணணும், எப்படி இந்த கோச்சிங் கொடுக்கணும், எப்படி இந்த அகாடமியாக ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ப்ரொஃபஷனல் வே அப்படிங்கிறது தோணுச்சுங்க சார்? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறையா பேர் கேட்டாங்க சார். அந்த நேரத்தில் நான் வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா பேர் இல்லை, தமிழ்நாட்டிலே விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஸோ சரி நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுல போகலாம் அப்படின்னா எனக்கு பேசிக்காக வந்து கற்றுக் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். 20 வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது என்னை டே 1 ஆஃப் என்னோட எம்ப்ளாய்மெண்ட் நான் வேலை பார்த்தேன்ல 20 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் ஸ்டாஃபுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய நியூ அவுட்லெட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய இனிஷியல் பீரியட் ஆஃப் கேரியரில் நிறைய புது ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகுன்னா ரெக்ரூட் பண்ணிவிட்டு ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணுற வேலையை வந்து அந்த பொறுப்பை நான் பல இடங்களில் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு கற்றுக் கொடுக்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்போது அந்த பேசிக்காகவே நீங்கள் அந்த டியூட்டர் மோடில் இருக்கிறனால அண்ட் எக்ஸஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கிறனால அப்படியே அந்த கோச்சிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆமாம் சார். ஆமாம். யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன மாதிரி பிஸ்னஸ் சார்? ப்ரைமராக உங்கள் கோச்சிங் சென்டரில் என்ன நடக்கும் சார்? இப்போ நம்மகிட்ட வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார், நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நிறையா பேர் கேட்பாங்க. அதாவது பார்ட் டைம் பிஸ்னஸாகவும் இருக்கலாம், அது ஃபுல் டைம் பிஸ்னஸாகவும் இருக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ஈவினிங் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே கடை போடுறேன், இல்லை ஒரு ஹை ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய துணி கடைக்கு வெளியே எனக்கு இடம் கிடச்சிருக்கு சார், கடை போடுறேன், இந்த என்ன மாதிரி கடைகள்லாம் போடலாம் அப்படின்னா, சார் நான் பானிபூரி கடை போட போகிறேன், சேலம் தட்டுவடை செட் போட போகிறேன், இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்க டெசர்ட் கார்ட் போட போகிறேன், பபிள் டீ போட போகிறேன், வாஃபிள்ஸ் போட போகிறேன் அப்படிம்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புள், சார் நான் டீ கடை வச்சுருக்கேன், பட் ஆனால் எனக்கு சாட் மாஸ்டர்லாம் சம்பளம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார், உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு போட்டால் எனக்கு அதை மிச்சப்படுத்தலாம், நிறைய எனக்கு சாட் வந்து ப்ராப்பராக தெரியாது அப்படிம்பாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஏதோ ஒன்று அவங்க தெரிஞ்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க, சிலப்போ அதை மெருகேற்றணும்னு வருவாங்க, சார் நான் சாண்ட்விச் போட்டுட்ருக்கேன், நிறையா வெரைட்டி எனக்கு போட தெரியல, நிறையா வெரைட்டி கற்றுக்கணும் சார், பர்கர் கற்றுக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் நிறையா வராங்க. ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்கவங்க வருவாங்க. ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்கவங்க ஏன் வராங்கன்னா, ஃப்ரான்ச்சைசி என்ன சொல்கிறாங்க, எங்களோட மெனு இதுதான், இது போக உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கங்கிற ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அந்த வகையில் ஃப்ரான்ச்சைசிக்கு நாங்கள் உண்மையாகவே நன்றி சொல்லணும்.
ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நான் வந்து டீ ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்கேன், அவங்க டீ மட்டும்தான் வந்து போட கற்றுக் கொடுத்தாங்க, காஃபி போட கற்றுக் கொடுத்துருக்காங்க, ஸ்நாக்ஸ் வந்து அவங்க சப்ளை பண்ணிடுறாங்க, மற்றபடி எனக்கு மில்க் ஷேக் தெரியாது, சாண்ட்விச் தெரியாதுன்னு இப்படி வரவங்க நிறையா பேர். ஆல்மோஸ்ட் சின்ன ஃப்ரான்ச்சைஸி எல்லாமே நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஃப்ரான்ச்சைஸி எடுத்தவங்க நிறையா பேர் வருவாங்க. நாங்கள் ரிவ்யூஸ் நிறையா போட்டிருப்போம். அதில் என்ன பண்ணுவோன்னா, ஓப்பனாக ஃப்ரான்ச்சைஸி பேர்லாம் சொல்கிறது இல்லை. எல்லா ஃப்ரான்ச்சைஸியுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க சார், இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கட்டும், இல்லை எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் நாங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எங்களை வந்து தனித்துவமாக காட்டணும் அப்படிங்கிற வேண்டி பண்ணுறாங்க. என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் நம்ம அகாடமியில் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க சார்? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20+ கோர்சஸ் வச்சுருக்கோம் சார். எங்களுடைய பெஸ்ட் செல்லிங் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து எங்களோட கேஃபே கோர்ஸ். அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 கேட்டகரி வந்து கவர் பண்ணுவோம். 2வது பார்த்தீங்கன்னா காஃபி அண்ட் டீ, ஃபில்டர் காஃபி, டீ, கருப்பட்டி காஃபி. இது எல்லாமே ஒரு ஃப்ரான்ச்சைஸியில் எப்படி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்களோ அதே மெத்தடில் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு மாடர்ன் டீ அவுட்லெட், மாடர்ன் காஃபி அவுட்லெட்னு சொல்கிறோம்ல. நீங்கள் கருப்பட்டி காஃபி ஃப்ரான்ச்சைஸியில் 60 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஃப்ரான்ச்சைஸி காஸ்ட்டுங்களாங்க சார்? ஆமாம், அதாவது டோட்டல் செட்டப் காஸ்ட். சில பேர் அட்வான்ஸை சேர்த்து சொல்லுவாங்க, அட்வான்ஸை சேர்க்காம போட்டால் 70 லட்சம் 80 லட்சம் வர வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்களே. பெரிய பெரிய கடைகள்லாம் நீங்கள் கருப்பட்டி காஃபி சென்னையிலலாம் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாலேருந்தே எங்களுடைய கோர்ஸ் வந்து காஃபி டீக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு 10,000 ருபீஸ் வந்து ஒரு ஃபீஸ் கட்டி அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு டீ அவுட்லெட் ரன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவீங்க இல்லைங்களா? ஆமாம் 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 சார். அப்பார்ட் ஃப்ரம் கோச்சிங், பிஸ்னஸ் நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ் கோச் அப்படிங்கிறனால இந்த கோச்சிங் அப்படிங்கிறது இருக்கட்டும் சார். ஃபுட்டுக்கான கோச்சிங் நீங்கள் கொடுக்குறீங்க. பிஸ்னஸ் கோச்சை நீங்கள் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறீங்க சார்? அந்த யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த அப்கமிங் அந்த ஐடியிலேருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதுலேருந்து வெளியே வரும்போது பிஸ்னஸ் ரீதியாக என்ன கொடுக்குறீங்க சார் நீங்கள்? அவங்க கோர்ஸ் சூஸ் பண்ணும்போதே சார் அவங்க நிறையா கன்ஃபியூஷனில் தான் வருவாங்க. அவங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறையா சொல்லுவோம். இப்போ ஐடியில் ஒரு ₹1,00,000 சம்பளம் வாங்குறவர் வந்து நிறையா பேர் காட்டு திறக்கிறாங்கன்னு அவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க. இல்லை பண்ணி கேட்பார், சார் நான் காட்டை திறந்து ஈவினிங் ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க அப்படின்னு. அப்போ என்ன சொல்லுவேன், சார் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நீ ஒரு ₹1,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா உங்களுக்கு செட் ஆமான்னு அடுத்த கட்ட கேள்வி கேட்கும்போது அவங்கள திங்க் பண்ண வைப்போம். அவங்க என்ன கோர்ஸ் கேட்குறாங்களோ கண்ணை மூடிட்டாங்க சரி சார் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஃபீஸுக்காக. அப்புறம் அவங்க யோசிப்போம், ஆமாம் சார் நான் ஐடி கம்பெனியில் கார்ப்பரேட்டில் இருக்கேன், ஒய்ஃப் ஈவினிங் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து யோசிச்சு பார்ப்பாங்க திருப்பி. இப்போது பிளைண்டாக வந்து யாருக்கும் வந்து இந்த கோச்சிங் இது கொடுக்காம ப்ரைமரியாக வந்து இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதெல்லாம் இருக்குது, ஒரு ஆண்டர்ப்ரனர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க இல்லைங்களா சார்? ப்ரைமரியாக வந்து அவங்களால பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த கோச்சிங் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நீங்கள். ஆமாம் சார், ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு கேம் ஜோன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு வெளியே ஒரு சின்ன இடம் இருக்குது சார், ஒரு 10க்கு 10 இடம் இருக்குது, கேஃபே ஆரம்பிக்க நான் கிளாஸுக்கு வரணும், இந்த கிளாஸ்லாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன கேட்டோம், ஏன் மேடம் உங்களுக்கு கேஃபே அந்த இடத்துல ரன் ஆகுமா, அவுட்டரில் இருக்குது அப்படின்னாங்க. அவுட்டரில் இருக்கும்போது சாட்டர்டே சண்டே மட்டும்தான் சார் க்ரௌடு வரும். இப்போ சாட்டர்டே சண்டே மட்டும் க்ரௌடு வரும்னா திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல சார் நான் க்ளவுட் கிச்சன் போட்டுக்குவேன். முதல்ல ஸ்விக்கி சொமேட்டோ வண்டி அந்த பக்கம் அதிகம் போகுதான்னு கேட்டோம். இல்லை சார் அதிகம் போகலை. அப்போ நீங்கள் வந்து கேஃபே ரன் பண்ணாதீங்க, என்ன பண்ணலான்னா ஸ்நாக்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணி சாட்டர்டே சண்டே மட்டும் உங்கள் ஸ்டாஃப் வச்சு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமே. அதுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணிவிட்டே நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே. இது வந்து ஒரு கேஃபேவாக நீங்கள் ரன் பண்ணவும் ஒரு கனவு இருக்கலாம், அந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் என்ன சேவ் பண்ணோன்னா ஒரு 3-4 லட்ச ரூபா உங்கள் பிஸ்னஸில் போட்டு வீணாயிருக்கும், அதை சேவ் பண்ணிட்டோம். ஒரு சின்ன ஃபோன் கால் தான், அவங்க கிளாஸ்க்கே வர வேணான்ட்டோம், அவுட் சோர்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுங்க அப்படின்ட்டோம். நாங்கள் வெறும் கம்ப்ளீட்டாக எங்கள் கிளாஸை சேல் பண்ணுங்கிற மோட்டிவில் பேசினா அன்றைக்கி அவங்களுக்கு 4 லட்ச ரூபா நட்டமாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி ஃபீஸ் வருதுன்னு அவங்களை கிளாஸ்க்கு வாங்க நான் எடுக்கிறேன் கேஃபே திறங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியும்ல சார், ஃப்ரான்ச்சைஸி தப்பு தான் பண்ணுறாங்க. சிதம்பரம் சார், இப்போது ஜென்ரலாக கோச்சிங் அப்படின்னாலே ஒரு சின்னதாக நம்ம ப்ரைமரியாக ஒரு டெய்லரிங் கிளாஸ் போகிறோம் அப்படின்னாலே மினிமம் ஒரு 6 மந்த்ஸ் இல்லை மினிமம் ஒரு 4 மந்த்தாவது ஆகுதுங்க. இப்போ நம்மளோட ஃபுட் பிஸ்னஸுக்கான கோச்சிங் அப்படிங்கிற டியூரேஷன் என்னங்க சார்? என்ன நிறையா பேர் கேட்குற ஒரு கேள்வி வந்து, சார் டியூரேஷன் நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் எடுக்கிறோம் சார், ஃபாஸ்ட் ட்ராக் பிஸ்னஸ் கோர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் மார்க்கெட் பண்ணுறதே எங்களுதை வந்து குக்கிங் கிளாஸ்லேயே மார்க்கெட் பண்ணல, ஃபுட் பிஸ்னஸ் கோர்ஸ்ன்னு மார்க்கெட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு காஃபி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஒரு நாள் சொல்கிறோம், ஒரு நாளில் காஃபி கற்றுக்கலாமான்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வருது, என்ன சார் ஒரு நாளில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு. இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை கேளுங்க சார், வீட்டில் வந்து அம்மா எனக்கு வந்து நீங்கள் காப்பி கற்றுக் கொடுங்க, எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்கள் பாருங்கள். உங்கள் அம்மா உங்களுக்கு காப்பி கற்றுக் கொடுத்தா ஒரு 10 நிமிஷத்தில் கற்றுக் கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் இங்கே ஒரு நாள் பூரா எடுக்கிறோம். வீட்டில் போடுற காஃபிக்கும் நம்ம கடையில் போடுற காஃபிக்கு என்ன வித்தியாசம்? அட் அ டைம் 40 பேர் வந்து நீங்கள் ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணுவீங்க, ஆமாம். அட் அ டைம் 40 பேர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு டிகாஷன் கெட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணணும்,
அதாவது நம்ம வீட்டில் சார் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்குலாம் உங்கள் வீட்டு காஃபி செட் ஆயிரும், செட்டான காஃபி தூள் தான் வாங்குவீங்க. இப்போ கடையில் பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. அவங்களுக்கு என்ன பிளெண்டு சூட் ஆகும், கமர்ஷியலாக என்னென்ன விஷயம் ஒரு காஃபியில் இருக்கணும், கமர்ஷியலாக என்னென்ன விஷயம் ஒரு டீயில் இருக்கணும். ஒரு கருப்பட்டி காஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சின்ன சின்ன நியூஆன்சன்ஸ் கூட சொல்லுவோம், வந்து ஒரு நாளில் கற்றுக்க முடியும். இப்போ எங்களோட வேஃபிள்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை நாள் தான் ஆகும். அரை நாளில் கற்றுக் கொடுக்குறோம். வரும்போது எல்லாருமே ஆச்சரியத்தோடு வருவாங்க, என்ன சார் இது கற்றுக்க முடியுமா அப்படின்னு. ஒரு பக்கம் ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். எங்கள் ரிவ்யூஸ்லாம் நிறையா பார்க்குறாங்க. சார் அதான் அது ரிவ்யூஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம், எல்லாரும் சொல்கிறாங்க, அதை நம்பி வந்துட்டோன்னு. அப்புறம் இவங்க ரிவ்யூ கொடுக்கும்போதுமே எங்கள் பேஜஸ்லாம் நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்கோம். என்ன சொல்லுவாங்க, சார் உண்மையாகவே வந்து நான் நம்பவே இல்லை சார், இவ்வளவு ஈஸியாக இவ்வளவு எளிமையாக கற்றுக் கொடுத்தீங்களே அப்படின்னு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சாண்ட்விச் எடுத்துங்க சார். கேஃபே கிளாஸ் நான் 2 நாள் எடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் ஃபார்முலா தான் சொல்லிக் கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாண்ட்விச் எடுத்துக்குவோமே, உங்களுக்கு பிடிச்ச சாண்ட்விச் தான் ஒரு பேர் சொல்லுங்கள் சார். சார் ஒரு மெக்சிகன் கிரில் சாண்ட்விச் சிக்கன். ஓகே, இப்போ மெக்சிகன் கிரில் சாண்ட்விச்னு வச்சுங்க சார். இதுக்கு நாங்கள் என்ன சாஸை வச்சு கற்றுக் கொடுப்போம், ஒரு சிப்போத்லே அப்படின்னு ஒரு சாஸ் இருக்குது. இதை வச்சு மெக்சிகன் சாஸை வச்சு ஒரு ஃபார்மேட் வந்து சொல்லிக் கொடுப்போம். மெக்சிகன் சாண்ட்விச்சுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போடணும், இந்த சாஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு உள்ளுக்குள்ளே என்ன மாறுது, ஃபில்லிங் தான் மாறுது. நான் பசங்கள்கிட்ட அடிக்கடி என்ன சொல்லுவேன், வெங்காயம் போட்டால் வெங்காய தோசை, தக்காளி போட்டால் தக்காளி தோசை. சிக்கன் போட்டிங்கன்னா சிக்கன் மெக்சிகன் சாண்ட்விச்சு, பன்னீர் போட்டால் பன்னீர் மெக்சிகன் சாண்ட்விச்சு, நீங்கள் மஷ்ரூம் போட்டிங்கன்னா மஷ்ரூம் மெக்சிகன் சாண்ட்விச்சு. இது வந்து ப்ரைமர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் நீங்கள் பீசஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஆமாம் சார், ஒரு சாண்ட்விச்க்கு ஒரு 5 ஃபார்முலா கற்றுக் கொடுக்கேன்னு வச்சுங்களேன். அதை வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் ஒரு 10 ஐட்டம் பண்ணலாம். அப்போ 50 சாண்ட்விச் அதிகம். முதல்ல அது அவ்வளோ தேவையில்லை. ஒரு கஃபேக்கு 50 சாண்ட்விச் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம். என்ன சொல்லுவோம்னா வீக்கெண்ட் ஸ்பெஷல் போட்டு பாருங்க. இப்போ வந்து கேஃபேக்கு எல்லாமே ஒரு விஷயம் என்ன நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம்னா, நீங்கள் வந்து பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் எடுக்கலாம், பர்த்டேக்கெல்லாம் பார்ட்டி ஆர்டர்ஸ் எடுக்கலாம். அப்போ நீங்கள் நிறைய வெரைட்டி சேர்க்கலாம், ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுக்கலாம். ஸோ பர்டிகுலராக அந்த பார்ட்டிக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணலாம். உங்கள் மெனுவில் லிமிட்டடாக வச்சுருப்பீங்க ஒரு 10 சாண்ட்விச், அதுக்குள்ளேயே அவங்க ஆர்டர் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் பார்ட்டி மெனுவை நல்ல பெரிய லெவலில் வச்சுக்கலாம். அப்படிங்கிறது நம்ம அப்பார்ட் ஃப்ரம் கஃபே இந்த பார்ட்டி ஆர்டர்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் யாருமே கேஃபேக்கள் இப்போ பெருசாக பார்ட்டி ஆர்டர் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்லை. பட் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைங்க. ஆமாம் சார், நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிறது தான் அது. ஓகே சார். சார் இப்போது கோச்சிங் கொடுக்குறீங்க சார், ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்குறீங்க. வாட் இஸ் யூர் பிரைமரி விஷன் ஒன்று இருக்குல்லங்க சார். சிதம்பரத்துக்கு ஒரு விஷன் இருக்குது. வாட் இஸ் தட் விஷன் சார்? இப்போ ஒரு மாதம் நாங்கள் ஒரு 25 பேரை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் சார் ஆஃப்லைனில். ஆன்லைனில் ஒரு 20 பேர்லேருந்து 25 பேர் திருப்பி. ஒரு மாதம் ஒரு 50 பேர் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 600 பேர் ட்ரெயின் ஆகிறாங்க. இதில் புது பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க. எங்களோட விஷன் வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு 1000 பேராவது குறைஞ்சபட்சம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கடையை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்கிட்ட கற்றுக்கிட்டு. இன்னொன்று வந்து சார், எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன கிராமத்துலேருந்து நிறையா பேர் வருவாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்கள் ஊர்லேயே நான் தான் முதல் மாடர்ன் டீ அவுட்லெட் ஓப்பன் பண்ண போகிறேன். எங்கள் ஊரில் நாங்கள் தான் சார் முதல்ல காஃபி கடை போட போகிறோம் மாடர்னாக. எங்கள் ஊரில் நாங்கள் தான் சார் முதல்ல வந்து சாட் ஷாப் போட போகிறோம். எங்கள் ஊரில் சாட் ஷாப்பே கிடையாது சார். எங்கள் ஊரில் முதல்ல நான் தான் சார் பபுள் டீ போட போகிறேன், நான் தான் சார் வேஃபிள்ஸ் போட போகிறேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதாவது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு உண்மையாகவே ஒரு விதமான புரட்சி தான். கேரளாலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க சார், கர்நாடகாவிலேருந்து சின்ன சின்ன ஊர்லேருந்து வராங்க, ஆந்திராலேருந்தும் சின்ன ஊர்லேருந்து வராங்க. ஓகே சார். இப்போது ஆன்லைன் அப்படிங்கிறது எஜுகேஷனில் ஓகேங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி ரொம்ப இன்வால்வான ஒரு விஷயம் சார். நம்மளது ஃபுட் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு ஃபீல் அன் ஆப்பிள். நீங்கள் சொல்லுவீங்க இந்த ஆப்பிள் இப்படி கட் பண்ணணும், இல்லை சாண்ட்விச் இப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் என்ன சொல்கிறதுங்க சார், ஒரு ப்ராக்டிக்கலி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சார். அதே ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன்னு சொன்னீங்க சார். நீங்கள் ஒரு 25 to 30 மெம்பர்ஸ் மந்த்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க. எப்படி சார் ஆன்லைனில் எப்படி வயபிளாக இருக்குங்க சார்? ஆன்லைன் வந்து 2 விதமாக பண்ணுறோம் சார். ஒன்று வந்து ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து லைவ் செஷன்ஸ் வந்து பண்ணுறோம். லைவ் செஷன்ஸ் எஸ்பெஷலி வந்து வெளிநாட்டில் உள்ளவங்களுக்காக பண்ணுறோம். அது கிட்டத்தட்ட எங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் அதிகம், அது டபுள் த டைம் வருது. இது ரெக்கார்டட் செஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் நிறையா பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க என்ன சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு வந்து 2 நாள் லீவே டைம் இல்லை, 2 நாள் முழுசாக நான் லீவ் போட்டு கோயம்புத்தூர் வந்து என்னால் கற்றுக்க முடியாதுன்னு சென்னையிலேருந்து சொல்லுவாங்க. லேடிஸ் எல்லாமே கை குழந்தைகள் தான் மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. சார் சின்ன குழந்தை இருக்குது, குழந்தை கூட நான் இருக்க மாதிரி வருது. பட் இன்னொரு கேள்வி எனவும் இருக்கும், அப்படி குழந்தை பார்த்துக்கிறதுக்கே குழந்தைய விட்டுட்டு வரதுக்கே உங்களுக்கு டைம் இல்லாட்டி பிஸ்னஸ் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் ஸ்டில் அவங்க கேட்குறதெல்லாம் இல்லை சார் நான் வீட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ எனக்கு கற்றுக்கணும் அப்படிம்பாங்க. மெயினாக இவங்களோட ரெக்வஸ்ட்டுக்காக தான் நாங்கள் ஆன்லைன் கிளாஸில் ரெக்கார்டர் செஷன் கொண்டு வந்தோம். இன்னொன்று அவங்க இஷ்டப்படி பார்த்துக்கலாம், ரெக்கார்டர் செஷன் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால.
இப்போ மற்ற ரெக்கார்டர் செஷனுக்கும் எங்கள் ரெக்கார்டர் செஷனுக்கும் என்னென்னா எங்களுது கம்ப்ளீட் பிஸ்னஸ் கோர்ஸாகவே டிசைன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இந்தியா முழுக்க நீங்கள் வந்து கேஃபே கோர்ஸ் தேடி பாருங்கள் சார். சாண்ட்விச்சுக்கு வெஜ் சாண்ட்விச் கோர்ஸு 2000 ரூபா, நான்வெஜ் சாண்ட்விச் கோர்ஸு 2000 ரூபா, வெஜ்ஜு பர்கர் கோர்ஸு 2000 ரூபா, நான்வெஜ் பர்கர் கோர்ஸு 2000 ரூபா இருக்கும். எங்களது பொறுத்த வரைக்கும் 15 கேட்டகிரி மொத்தமாக நான் சொன்ன ஸ்டைலில் லேட்ரல் மெனு இன்ஜினியரிங் சொல்லுவோம். வெங்காயம் போட்டால் வெங்காய தோசை, தக்காளி போட்டால் தக்காளி தோசைங்கிற மாதிரி தான். இந்த கான்செப்டில் நீங்கள் ஒரு 150லேருந்து 200 ஐட்டம் சர்வசாதாரணமாக பண்ணலாம். இது மொத்த கோர்ஸுமே நாங்கள் 8000 கொடுக்குறோம். ஆல் இன்க்ளூசிவா? ஆமாம். அதாவது சின்ன சின்ன ஒரு ஐட்டமே 2000 ரூபா வந்துருது சார். அப்படி நான் கொடுக்குற கோர்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா இன்றைக்கி மார்க்கெட்டில். பட் இதெல்லாமே ஆல் இன்க்ளூசிவா கிளப் பண்ணி நீங்கள் ஒரு கிளப் பண்ணி கொடுக்குறோம். ஒரு பிஸ்னஸ் கோர்ஸாகவே டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். இப்போ எனக்கு இன்னொரு சின்ன விஷயம் ஒன்று தோணுதுங்க சார். இந்த பைரசி அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க சார். இப்போ நான் வாங்குறேன், நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்து நான் எங்கள் அக்கா பையனுக்கு கொடுக்குறேன். இல்லை சார், ரெக்கார்டர் செஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தோட டைப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். எங்களோட வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூபிஐயோ வச்சு நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். லைஃப் டைம் அக்சஸ் கொடுக்குறோம். எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அஃப்கோர்ஸ் கம்ப்யூட்டரில் ஓடுறத வீடியோ எடுக்கலாம், அது இட்ஸ் ஓகே. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே நாங்கள் சொல்லுவோம், வீடியோலாம் எடுக்கிறீங்களே ஆஃப்லைன் கிளாஸ்லேயே யார்ட்டையும் ஷேர் பண்ணாங்க. ஐயோ சார், ஷேர் பண்ணால் எனக்கு தானே ஆபத்து, எனக்கு பக்கத்துலேயே அவங்க கடை போட்டுருவாரு அப்படிங்கிற இவங்க தெளிவாக இருக்காங்க. நான் சொன்ன லைவ் செஷன் வந்து பண்ணுறோம் சார். வெளிநாட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக மால்டீவ்ஸில் ஒருத்தங்களுக்கு பண்ணோம், அதே மாதிரி யூகேயில் ஒருத்தங்களுக்கு பண்ணோம். அவங்களாம் என்னென்னா அவங்களும் இதே மாதிரி தான் சார், எனக்கு வந்து ஒரு இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஜூஸ் மேக்கிங் கற்றுக்கணும்னு சொல்லி யூகேலேருந்து ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. இந்தியன் வே ஆஃப் ஜூஸ் மேக்கிங் ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுங்களேன் சார். நம்ம ஊரில் போகிற மாதிரி ஜூஸை நான் யூகேயில் கொடுக்கணும். யூகேயில் வந்து எனக்கு ஷெஃபீல்டு அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கேன். இங்கே வந்து எனக்கு என்னென்னா ஆரஞ்சு ஜூஸ் மட்டும்தான் சார் விற்கிறாங்க. எனக்கு இந்தியன் ஜூஸ் வந்து கற்றுக்கணும். நான் உங்களை தான் பார்த்தேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கற்றுக்கணும் அப்படின்னாங்க. அவங்களுக்கு நம்ம லைவ் செஷன் பண்ணோம். அதாவது டைமிங் அவங்க டைமிங் நம்ம இந்தியன் டைமிங் ஒத்து வர மாதிரி பண்ணிக்கலாம். எல்லா நாட்டுக்குமே பண்ணுறோம். கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ஆகிட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ ஆன்லைன் கிளாஸுமே நம்ம வந்து ரெக்கார்டர் செஷனுமே வெளிநாட்டில் வாங்குறாங்க. ஸோ லைவ் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஜூஸ் கிளாஸ் பண்ணோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா, அவங்க அங்கே என்னென்ன பழம் கிடைக்குதோ எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. நான் இங்கே என்னென்ன பழம் கிடைக்குதோ நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு யூகேல என்னென்ன போட முடியும் முதல்ல நீங்கள் பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பழம் வாங்கி வச்சுக்கிறேன். சரின்னு முடிவு எடுத்துகிட்டு ஒரு நாள் வந்து செஷன் பிளான் பண்ணுவோம், டைமிங் பிளான் பண்ணுவோம். லைவ் செஷன் வந்து ஃபேஸ் டைம்லையோ ஜூம்லையோ பண்ணுவோம். நாங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டுவோம். ஒரு ஆப்பிள் ஜூஸ்னால் இப்படி தான் ஆப்பிள் ஜூஸ் போடணும், இப்படி தான் கட் பண்ணணுங்கிறது தெளிவாக சொல்லிடுவோம். அப்புறம் அவங்க போட்டு பார்ப்பாங்க. சார் கரெக்டு சார், எனக்கும் திக்காக வந்திருக்கு சார். இல்லை சில பேர் சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் தண்ணியாக வந்திருக்கேன், தண்ணி கூட ஊற்றிட்டோம். ஸ்டில் சொல்லிகிட்டே தான் போடுவாங்க. அப்படி இருந்தும் ஐஸை கொஞ்சம் கூட போட்டேன் சார் அப்படிம்பாங்க. இதெல்லாமே அப்பப்போ கரெக்ட் பண்ணிடுவோம். ரெக்கார்டர் செஷன் போது நீங்கள் பார்த்துட்டு நீங்களே செஞ்சு பார்க்கலாம். லைவிங்கும் போது நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம். கூடவே இருந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா? ஆமாம். அது வந்து இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து டபுள் த சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா டபுள் த டைம் எடுக்குது. ஓகே சார். 1 மணி நேரம் நான் செஞ்சு காட்டுறது வந்து அவங்க திருப்பி செய்யணும், திருப்பி அவங்க கரெக்ஷன்ஸ் வரும். அப்படிங்கும்போது இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முடிகிற ஒரு செஷன் அப்படிங்கிற ஒரு 4 to 5 hours வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறனால ஆமாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுது, 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஆயிடுது. அப்படிங்கும்போது 2 நாளாக பிரித்து கூட பண்ணுவோம். பட் இந்த டபுள் த சார்ஜ் பண்ணுறது வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஓகே. நம்ம ஊரில் சொல்லும்போது ஐயோ சார் டபுள் த சார்ஜ் ஆகுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெக்கார்டர் செஷன். பட் ரெக்கார்டர் செஷனாக இருக்கட்டும், லைவ் செஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000க்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லைங்களாங்க சார்? ஒரு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரைமரி ஒரு 10,000 rupees வச்சு அவங்களுக்கு அந்த திறமையை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. ஆமாம், எங்களோட கோர்ஸ் வந்து 4,500 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சார். எக்ஸாம்பிள் பானிபூரி கோர்ஸ்னு வச்சுங்களேன். இப்போ ஃப்ரான்ச்சைசி மாடல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவுடர் ஃபார்மில் இருக்குது. அது திருப்பி வந்து கலர் தான். பவுடர் வந்து நீங்கள் வந்து 1 லிட்டரு தண்ணியில் 30 கிராம் பவுடர் போட்டாவே தண்ணி ரெடி ஆயிடுது, பானி. ஆமாம், அப்போ எவ்வளவு இன்டென்ஸாக கலர் இருக்கணும். நேச்சுரலாக இத்தினூண்டு நீங்கள் போட்டு 1 லிட்டரில் இத்தினூண்டு புதினா மல்லி போட்டு 1 லிட்டரில் அவ்வளோ கலர் வருமா? இது பேசினா வந்து தேவையில்லாத விஷயத்தை பேச வேண்டாம். பட் ஸ்டில் வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்குறது எல்லாமே ஃப்ரெஷ் பானி. இப்போ மாங்காய் தண்ணினா மாங்காய் வாங்கி மாங்காய் தண்ணி போட்டு காட்டுவோம், மேங்கோ ஃப்ளேவர். இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பவுடர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இல்லைங்க சார், இப்போது பானிபூரி அப்படின்னா நான் இனிஷியலாக வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பானிபூரி மசாலா பூரிங்க சார். பானி வச்சு ஒரு பூரி கொடுப்பாங்க, அந்த பட்டாணி மசாலா வச்சு ஒரு மசாலா பூரி கொடுப்போம். தயிர் பூரிங்கிறாங்க, வெந்தய பூரி, என்னென்னமோ கொடுக்குறாங்க சார். அந்த மாதிரி எல்லாமே ஆஃபர் பண்ணுறீங்களா நீங்கள்? ஆமாம் சார். இப்போ மயோனைஸ் பூரி எல்லாமே கேட்குறாங்க, சாக்லேட் பூரி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கோர்ஸில் இருக்குது. பீஸா பூரியிலேருந்து நிறையா விஷயங்கள் வந்து சேர்த்துருக்கோம் மெனுவில். டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே. இப்போ என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து யூஆர் வித் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட இம்மென்ஸ் நாலேஜ் வச்சு யூ கேன் ஏபிள் டு கைட் யங் ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் வச்சிருக்காங்க, ஒரு மெனுவை வந்து திருப்பி ஒரு ரீடச் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கான்டாக்ட். ஆமாம் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
சார் 2021 இப்போ நம்ம 2025 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ங்க சார். எத்தனை ஆண்டர்பிரினர்ஸ் வந்திருக்காங்க, ஒரு சின்ன சக்ஸஸ் ஸ்டோரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமாங்க சார்? நம்மகிட்ட வரவங்க எல்லாமே சார் கடை திறந்துடுறாங்க. நிறைய பேர் என் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏன்பா கிளாஸுக்கெல்லாம் வராங்க எல்லாரும் கடை திறந்துடுறாங்களா அப்படின்னு. நிறையா கேசஸில் எங்கிட்ட வரவங்க எப்படின்னா சார், கடை திறக்கிற சூழ்நிலை தான் வருவாங்க. கடைக்கு இன்டீரியர் போயிட்டுருக்கோம், சார் ஆள் பேசி வச்சுருந்தேன், ஃபோன் எடுக்க மாட்டேன்டா சார், கிளாஸ் அர்ஜென்ட் அப்படின்னு வருவாங்க. எங்கள்கிட்ட வரவங்கள 90% வந்து கடை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஃபினான்ஷியல் ரீசன்னால் 10% வந்து லேட்டராக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வரவங்க 100% கடை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸில் வரவங்களும் நல்லபடியாக ஓப்பன் பண்ணுறாங்க, ஆஃப்லைனில் வரவங்களும் நல்லபடியாக ஓப்பன் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து குமரன் காஃபி அப்படின்னு காஃபி ஷாப் ரன் பண்ண என்கிட்ட கிளாஸுக்கு வந்தார். என்கிட்ட வரும்போது என்ன சொன்னார், சார் நான் 2 அவுட்லெட் வச்சுருக்கேன், ரொம்ப சாதாரணமாக லேபர் க்ரௌடை டார்கெட் பண்ணி தான் என்னோட ப்ரைஸிங் வச்சுருக்கேன், என்னோடய குவாலிட்டி அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன், எனக்கு கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கணும், அதே மாதிரி கேஃபே ஸ்டைலில் போகணும், இதை நான் விருப்பப்படுறேன் அப்படின்னாங்க. ஸோ உங்கள் கேஃபே ஸ்டைலில் போகிறதுக்காக நம்ம வந்து மாடர்ன் டீ அவுட்லெட் ஸ்டைலில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 2 அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டார் சென்னையில். அதுக்கப்புறம் சாய் அண்ட் குப்பி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியே பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி சாய் குயின்ஸு அவங்களும் வந்து சென்னையில் தான் இருக்காங்க, அவங்களும் இப்போ ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துட்ருக்காங்க. நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸ் எடுத்தவர் வந்து சுந்தராபுரத்தில் டெஸ்டினி அப்படின்னு வச்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய சார் எங்களோட பேஜ்லேயே நாங்கள் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், சொன்னால் போயிட்டே இருக்கும். கிரேட் டாக்கிங் டு யூ சார். யங் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஃபுட் மெனு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், இல்லை அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த மாதிரிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், வாட் இஸ் த ரைட் செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிதம்பரம் சாரோட இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஷரத் பைண்டிங் ஆஃப். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.